நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, உலக தமிழர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு அருட்தந்தை ஜெகத்கஸ்பர் அவர்கள் அதை ஒரு வேள்வியாகவே தமிழ் இனம் வளர வேண்டும், தொழில்ல சமுதாயத்துல தமிழினத்தினுடைய அந்த பெருமைகளை உலகமெல்லாம் பரவும்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துல நீண்ட நாட்களாக தமிழ் சமூகத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு அருமையான ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை சந்திச்சது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை, ஒரு தமிழராக. ஏனென்றால் எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் தமிழர்களுக்காக பயணிக்கிற அந்த பயணம் நிச்சயமாக ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களை சந்திப்பது நம்முடைய சேனல் வழியாக நம்முடைய தொழில்துறையினருக்கும் மக்களுக்கும் சிறந்த பயனளிக்கும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு எங்களுடைய பேட்டி என்று சொன்னவுடன் நீங்கள் உடனடியாக ஒத்துக்கொண்டு தொழில்துறையினருக்கும் நீங்கள் ஜனவரி மாதம் நடத்தக்கூடிய அந்த மாநாடை குறித்து தொழில்துறையினர் அறிய வேண்டும் என்பதற்காக ரைஸ் அமைப்பை பற்றியும் சுருக்கமாக வருகிற ஜனவரி மாதம் நடக்க இருக்கக்கூடிய அந்த தொழில்துறை மாநாடு அதை பற்றியும் ஐயா அவங்க பேசுங்க நம்முடைய சேனல் வழியாக. த ரைஸ் என்பது தமிழில் எழுமின். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் தொழிலதிபர்கள், வணிகர்கள், திறனாளர்கள், ப்ரொஃபஷனல்ஸ், இவர்களிடையே ஒரு உறவு பாலத்தை அடிப்படையில் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தமிழரிடையே பல்வேறு தொழில் வணிக அமைப்புகள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. ஒப்பிடுகையில் எங்களை விட சிறப்பாக செயல்படுகிற அமைப்புகள் பல இருக்கின்றன. ஆனால் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களை இணைக்கிற ஆற்றல் கொண்ட ஒரே அமைப்பு இந்த ரைஸ் எழுமின் அமைப்பு மட்டும்தான். அதுதான் இதனுடைய ஒரு தனித்துவம். இன்றைக்கு 40 நாடுகளுக்கும் மேலாக கிளைகளை கொண்டும் பல நாடுகளில் அலுவலகங்களை கொண்டும், மலேசியாவுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு அலுவலகம் நமக்கு இருக்குது, அமீரகத்துக்கு போனீங்கன்னா அங்க நமக்கு ஒரு அலுவலகம் இருக்குது, சுவிட்சர்லாந்து போனீங்கன்னா அங்க நமக்கு ஒரு அலுவலகம் இருக்குது. இப்படி பல நாடுகளில் அலுவலகம் இருக்கிறது. 7 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு 7 ஆண்டுகள் 15 உலக மாநாடுகளை இந்த அமைப்பு நடத்தி இருக்கிறது. அனைத்து மாநாடுகளையும் ஒரு 5 நட்சத்திர விடுதி அல்லது 7 நட்சத்திர விடுதியில் தான் நடத்தி இருக்கிறோம். காரணம், நாங்கள் நம்புவது தனிப்பட்ட வாழ்வில் தமிழர்கள் எளிமையாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு இனமாக நாம் பொதுக்களத்தில் இருக்கிற பொழுது இந்த உலகத்தில் எந்த இனத்திற்கும் நாம் இரண்டாமானவர்கள் அல்ல என்பதை. இன்னொன்னு 7 நட்சத்திர விடுதியிலும் 5 நட்சத்திர விடுதியிலும் தமிழ் பேசி தொழில் வணிகம் செய்ய முடியும். ஆங்கிலம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோட் சூட் எல்லாம் பெரிதாக அணிய வேண்டும் என்கின்ற தேவை கூட இல்லை. தமிழராக தமிழராக வணிகம் செய்யலாம். மிகப்பெரிய 10,000 ஏன் 50,000 கோடி அளவுக்கு டேர்ன் ஓவர் பண்றவங்களும் இதுல இருப்பாங்க. கனவுகளுடன் ஆசைகளுடன் வருகிறவர்களும் வருவாங்க. அந்த இன்க்ளூசிவிட்டியும் இதுல ரொம்ப சிறப்புங்க. மதுரையில் நடக்க போகிற ஜனவரி 2026 ஜனவரி 8, 9, 10, 11ஆம் தேதி கீழடியில் ஒரு உலகத் தமிழர் ஒற்றுமை பொங்கல் இட்டு நிறைவு செய்வோம். 8ஆம் தேதி ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூரில் அந்த அரேனால நடத்தி அன்று மாலை ஒரு சிறப்பான தொடக்க விழா. 9, 10 முழுசுமே நெட்வொர்க்கிங்னு வச்சுங்க, பிசினஸ் நெட்வொர்க்கிங். இந்த நெட்வொர்க்கிங்லையும் ஒரு தனித்துவம் இந்த முறை என்னன்னா, அமெரிக்க வரி விதிப்பினால் எந்தெந்த துறைகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த துறைகளை கவனப்படுத்தி எங்களால் ஆன அளவுக்கு பையர்ஸை அழைச்சிட்டு வர முடியுமான்னு முயற்சி பண்றோம். எந்த ப்ராமிஸும் இல்லை, பட் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். முதலில் டெக்ஸ்டைல் துறையை தான் முதல்ல எடுத்திருக்கிறோம், கவனப்படுத்தி இருக்கிறோம். உலகம் முழுவதும் உள்ள எங்க நெட்வொர்க்கு தயவு செய்து டெக்ஸ்டைல் தொடர்பான பையர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அழைச்சிட்டு வர முடிஞ்சா மிகப்பெரிய உதவியா இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். 2வது ஃபுட்வேர் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரி. 3வது அக்ரி அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் துறை. 4வது என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் துறை. 5வது ஐடி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் துறை. 6வது என்ஜினியரிங் அண்ட் ஹியூமன் கேபிட்டல் ஹெச்ஆர் ரிலேட்டட் இதுக்கான துறை என்று இந்த துறைகளை நாங்கள் கவனப்படுத்துகின்றோம். குறிப்பாக இப்ப மலேசியால இருந்து ஒரு 60 பேர் வருவாங்க, சிங்கப்பூர்ல இருந்து ஒரு 70 பேர் வருவாங்க, அமீரகம் ஷார்ஜா, அபுதாபி, துபாயில இருந்து ஒரு 150 பேர் வருவாங்க, ஒமான் மஸ்கட்ல இருந்து ஒரு 40 பேர் வருவாங்க, சுவிட்சர்லாந்துல இருந்து மட்டுமே ஒரு 70 to 100 டெலிகேட்ஸ் வருவாங்க, யூகேல இருந்து வருவாங்க, ஜெர்மனில இருந்து வருவாங்க, பெல்ஜியம், இப்படி கனடா, அமெரிக்கா, உலகின் பல நாடுகளிலிருந்தும் நீங்கள் அங்கு பார்க்கலாம். 50 நாடுகளுக்கு சென்று வர வேண்டும் என்றால் ஒரு 5 கோடி ரூபாய் பட்ஜெட் வேணும். ஆனா அத்தனை பேரையும் நீங்க மதுரையில ஐடாஸ் கட்ரன் வேலம்மாள் குரூப்புக்கு 2 பெரிய ஹால் இருக்குது, அதை ஒட்டி ஒரு ஜிஆர்டி இருக்குது. அதுல முழு ஜிஆர்டியும் நம்ம 3.5 நாளுக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். ஆக நீங்க ஒரு நெட் குறைஞ்சபட்சம் ஒரு 500 விசிட்டிங் கார்டோட வருவீங்க. ஏன்னா நம்ம அமைப்பு
தொழில் வணிகம் ஒரு பக்கம் என்றால் தமிழ் நட்புங்கிறது ரொம்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு அமைப்புங்க. இப்ப ஜூன் மாசம் 9ஆம் தேதி இந்த ஆண்டு கென்யால ஒரு பகுதியில ஒரு பெரிய விபத்து நடக்குது. 5 பேர் அந்த இடத்துல இறந்து போறாங்க. கத்தார் நாட்டில இருந்து போயிருக்கக்கூடிய இந்தியர்கள். அங்க இந்திய தூதரகம் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு 28 மணி நேரம் ஆகுது. ஏன்னா அவ்வளவு கடினமான பாதை, காட்டு வழி பாதை, போய் சேர்றது கஷ்டம். ஆனா நம்ம அமைப்புல ஒரு செய்தி போட்டோம், 2 மணி நேரத்துக்குள்ளாக அந்த விபத்து நடந்த இடத்துல இருந்து பக்கத்திலேயே 25,000 ஏக்கர் பூந்தோட்டம் வச்சிருக்கிறாரு. உலக பூச்சந்தையை கட்டுப்படுத்துகிற 14% உலக பூச்சந்தையை கட்டுப்படுத்துகிற தஞ்சாவூரை சார்ந்த முகமது ஈஹியா என்கின்ற தமிழர். அவர் அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு போய் அத்தனைக்கும் பொறுப்பேற்று 5 பேர் ஸ்பாட்ல செத்து போனாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட சாகலைங்கிறத உறுதி பண்ணி எல்லாரையும் ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு தான் அவருடைய நிர்வாகம் விலகி போகுது. சோ இது ஒரு ஆச்சரியமான ஒரு வெறும் தொழில் வணிக அமைப்புங்கிறத விட தமிழ் சமூகத்தினுடைய உண்மையான ஆன்மாவை வெளிப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாகவும் இயங்கி வருகிறது. அதனால இந்த மாநாட்டுக்கு நீங்க எல்லாம் வாங்க. வர்றதுனால ஒரு மாநாட்டுக்கு வர்றதுனாலயே தொழில் வணிகம் எல்லாம் நடந்துரும் நான் சொல்லதே கிடையாது. ஒரு 20 to 30% உடனடி வணிகம் நடக்கும். பட் மற்றவங்களுக்கு அந்த தொடர்பு அது அப்படி படிப்படியா உருவாகி அது தொழில் வணிகமாக வெளிப்படும். இன்னொன்னு நாலேஜ் நிறைய கிடைக்குங்க. அந்த பயங்கரமான ஒரு நாலேஜ் கிடைக்கும். பிகாஸ் எக்ஸ்ட்ராடினரி பிரெயின். இப்போ மைக்ரோசாஃப்ட்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அமெரிக்காவுக்கு டைரக்டரா இருக்கிறவர் ஒரு ஈரோட்டு தமிழருங்க, செசில் சுந்தர்ங்கிற ஒரு தமிழர். அவர் 3 நாள் நம்மளோட இருப்பாரு. அப்படி அமெரிக்கால மிகப்பெரிய அளவில் ஐடி துறையில இருக்கிற அல்ல நாசாவுக்கு அட்வைசரா இருக்கிற கணேஷ் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் குடியாத்தம் பகுதியை சார்ந்தவர், அவர் வருவாரு. வால் ஸ்ட்ரீட்டுக்கு அமெரிக்கர்கள் ஜப்பான் மார்க்கெட்ல முதலீடு செய்யலாமா வேண்டாமான்னு டெய்லி பேசிஸ்ல அட்வைஸ் பண்றவர் ஒரு ஆண்டிப்பட்டி தமிழர் பாலா சுவாமிநாதன். சிங்கிள் செக்லயே 1 மில்லியன் எழுதி ஒரு பல்கலைக்கழகத்துல தமிழ் துறையை அமெரிக்கால உருவாக்குனவர். இப்படிப்பட்ட பெரிய ஆளுமைகள் குறைஞ்சது 60ல இருந்து ஒரு 100 பேரை நீங்க சந்திக்கலாம்னு வச்சுங்களேன். நம்ம திருப்பூர்ல இருந்து கூட பெரிய ஆளுமைகள் நிறைய. இப்ப சென்னை சில்க்ஸ் நந்தகோபால் சார் வருவாரு, ராம்ராஜ் காட்டன் நாகராஜன் சார் வருவாங்க, நம்ம ஃபார்ச்சூன் ஹோட்டல் ஒரு இப்படி நல்ல அன்னைக்கு கூட ஒரு நாள் நான் சுவிட்சர்லாந்துல இருக்கிறப்போ, சுவிட்சர்லாந்துல 4 சிட்டில நாங்க இருக்கிறோம் ஃபாதர், எங்களையே இணைச்சு வச்சது இந்த ரைஸ் மாநாடு அப்படின்னு சொன்னாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். ஸோ தமிழர்களை இணைக்கிற, ஒருவரை வளர்த்து விட்டு சந்தோஷம் காண்கின்ற ஒரு அமைப்பு. இங்க ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னா, தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன கட்சியில வேணா இருங்க, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட், எந்த கட்சியில வேணா இருங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றுங்க, மதத்தை நம்பாதவர்களாக இருங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் முரண்பாடு இல்லாத ஜாதி அமைப்புகள் கூட நீங்க இருக்கலாம். மற்றவங்களை பகையா கருதாம நம்ம சமூகத்தை வளர்க்கறதுக்குன்னு நீங்க செயல்படலாம், ஒண்ணு தப்பு இல்லை. ஆனால் இந்த இடத்திற்கு வருகிற போது தமிழால் இணைந்து வாருங்கள், தமிழர்களாக வாருங்கள், தமிழர்களாக நீங்கள் விடைபெற்று செல்லுங்கள். நானும் என்னோட தனிப்பட்ட அரசியல் கருத்துக்களை இந்த அமைப்புக்குள்ள எந்த வகையிலையும் சுமத்துறது இல்லைங்க. அதனால நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கும். நீங்க ஜனவரி 8, 9, 10, 11 4 நாளுக்கும் கணக்கா வாங்க. www.tamilrise.org TAMILRISC.org அல்லது 91500632 இந்த நம்பருக்கு 91500632 இதுக்கு நீங்க கால் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். வெறும் ஒரு 15,000 ரூபாங்க. 15,000 ரூபாயில நீங்க ஒரு 4 நாள் நிகழ்வுங்கிறது ஒரு சின்ன விஷயம். நீங்க திருப்பூர்லாம் தொழில் வணிகம் பார்த்து நகரம். அன்போடு உங்களை அழைக்கின்றேன். இந்த உரையாடலுக்கும் மிக்க மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். ஏன்னா நீங்க இந்த மாநாட்டை நீங்கள் வடிவமைத்திருக்கக்கூடிய நோக்கம் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். ஏனென்றால் இதுவரை நாங்கள் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்காக அவர்கள் தொழிலில் வளர வேண்டும், தொழில் வணிகம் பேரறிவு அப்படின்ற அந்த ஒரு கோட்பாடோடு நீங்க முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகள். ஏன்னா இங்க திருப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் தெரியாதனாலேயே நிறைய அனுபவம் நிறைந்தவர்கள் கூட எல்லாம் நிறைய தொழில நிறைய அனுபவம் பெற்றிருப்பாங்க. இந்த மொழி பிரச்சனையினாலே அறிமுகம் கிடைக்காதனாலேயே அவங்களுடைய பெரிய அளவுல வளர முடியலேன்ற ஏக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நடத்துகிற இந்த மாநாடு பேரு உதவியாக இருக்கும். உங்களுடைய முயற்சி நன்றி ஐயா. நன்றி நன்றி. வணக்கம் நேயர்களே. இந்த மாநாட்டை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மதுரையை நோக்கி பயணிப்போம், வாருங்கள். நன்றி, வணக்கம்.